ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டில்ட் டு ஸ்டீர் வந்து எப்படி டில்ட்டு பண்ணி விளாட்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டச் ட்ரைவும் டேப் டு ஸ்டீர் வச்சுருந்தா நான் வந்து விளாண்டுருந்தேன். ஸோ வந்து இப்போ டில்ட் டு ஸ்டீரில் வந்து ஹாரிசான்டல் டில்ட் ஆஃப் பண்ணிவிட்டு விளாட போகிறோம். ஏன்னா வந்து டில்ட் டு ஸ்டீரில் தான் நம்மளால் மொபைலில் ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஸோ லேப்டாப்பு பிசியில் வந்து மேனுவலில் விளாட்லாம். ஸோ நான் லேப்டாப்பில் மேனுவலில் விளாட்றேன். அது என் டார்க் கேமர் 2.0 போட்டுட்டேன். ஓகே, வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹிமாலயாஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து பார்ட் 1 கைஸ், ஓகேவா? நம்ம வந்து வேறு ட்ராக் வந்து 120 செகண்டு வர மாதிரி இந்த கேவ் வச்சுக்கலாம். கொஞ்சம் பழைய ட்ராக்கு தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து காரை மாற்றலாம். இந்த கார்லாம் யார் எடுத்துகிட்டு போவா? ஓகே, கிளாஸ் எங்கடா அது? ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். டிக் பண்ணிவிட்டு எஸ் கிளாஸில் இங்கே இருக்குது. புகாட்டி சிரான் வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, ஒரு மாதிரி ஸ்டார்ட்லாம் பார்த்துட்டேன். ஓகேவா, ஆஃபில் விளாட போகிறேன். ஓகே கைஸ், ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து விளாட போகிறது ஆஸ்பால்ட் கேவ். ஓகே, வாங்க போகலாம். வேறு ரொம்ப நேரம் எடுக்கும் ஸ்டார்டிங் ரேஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து வந்திருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, வந்துடுச்சு கைஸ். ஸோ வந்து பார்க்கலாம். நான் வந்து குளித்து விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. பிடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுற மாதிரி தெரியும். பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட்ரோலாம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சட்டார்னு காரை வந்து போய் உடைக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கேன். இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்து ஒரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் ரோல் கூட அவுட் ஆகிட்டேன். ஸ்பீட் ட்ரிக் பண்ண ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டேன். ஓகே, ஸோ வந்து இந்த பேரல் ரோலை பாருங்களேன் கைஸ். என்னடா இவ்வளோ ஹைட்டு கைஸ், டில்ட்டு சுத்தமாக வரலடா கைஸ். டில்ட்டு ரியலாகவே சொல்கிறேன், உண்மையிலே டில்ட்டுங்கிறது எனக்கு வரவே இல்லைங்க. எனக்கு டேப் டு ஸ்டீர் கூட ஈஸியாக வந்துட்டேன். டில்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றதுனால சுத்தமாக எனக்கு வரவே இல்லை. அந்த ஃபோனை டில்ட்டு பண்ணி தான் ஃபஸ்ட்டே பண்ணேன். அதனால் நம்மளால் நினச்ச லெவலாக ரேடியஸ் வந்து ட்ரிஃப்ட் பண்ண முடியாது. ஃபோனை நம்ம நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியுமே தவிர அது கூட அது டேப் டு ஸ்டீரில் அதாவது இருக்கும். ஓகே, வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பீடை கேட்சப் பண்ணுறதுனா ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது கண்ட்ரோல் வரணும். அதுதான் எனக்கு வர மாட்டேங்குது. இது வந்து ஒரு மாதிரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வெக்காவலன்னு சொல்லி வாய் முட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி ஓட்டுறேன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே ஓட்டிகிட்ருக்கேன். புகாட்டி சிரான் ஓட்டுறேன். சிரான்லாம் என்னத்துக்கு எங்கேயோ இருக்கும். நேரத்துக்கு மேட்சே முடிச்சிருப்பேன். 1.30 சம்திங் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், ஒரு ரேம்ப்பு கூட ஒழுங்காக போல் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே பிடிக்க முடியல, பரவாயில்ல. இந்த ரேம்ப் ஒழுங்காக போனோமா கிடையாது. லேண்டே பண்ண முடியல. ஐயோ, சோழி முடிச்சு. சத்தியமாக லேண்டே பண்ண முடியல. ஸோ டில்ட்டு டேப்பை விட டில்ட்டு கஷ்டங்க. ஸோ டில்ட்டு ஸ்டீவ் வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். நீங்கள் வந்து ப்ரோ பிளேயராக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாள் டில்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்பால்ட் 9 இருக்கும்போது ஈஸியாக விளாட முடியும்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டச்சு நிறையா விட்டு போச்சு. டச்சில் விளாண்டு ஃபோன் நிறையா ஆட்டுறதுனால தானாக மூவ் ஆகிட்டுருக்கு. பரவாயில்ல, ஜெயிச்சிட்டோம். 2.18 புகாட்டி சிரானில் சூப்பர் ராடே. பரவாயில்ல, இதை வந்து நான் பீட் பண்ண போகிறேன். எனக்கு நானே வந்து காட்லெட் விளாண்ட போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓகே கராஜுக்குள்ளே போய்கிட்டு எஸ் கிளாஸில் என்ன காமிச்சிக்கலாம். ஸோ வந்து டபுள்யூ மோட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ வந்து டாப் ஸ்பீடாக அதிகமாக இருக்கும் இது இந்த காருக்கு, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். திரும்ப வந்து நம்ம ரூம் ஐடி வந்து லைவில் வந்து ஷேர் பண்ண வேணான்னு செகண்ட் ஐடியில் வந்து நிறையா பேர் சொல்கிறீங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வராங்க. ஓகே, 3, 2, 1. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி பில்ட் லைட் பில்டாக இருக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே கைஸ், வந்து கொஞ்சம் நல்லா தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாங்க, இந்த கார் வந்து ஈஸியாக விளாட முடியுதுனால. இன்ஃபேக்ட் வந்து சிரான் வந்து ஹைட் ஆஃப் ஸ்பீடு வந்து ஹேண்ட்லிங் கொஞ்சம் பேடாக இருந்துச்சு. இது கொஞ்சம் லைட் ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு அப்படி தோணுதா இல்லை இது லைட்டாக இருக்காதுன்னு தெரியல. ஓகே, வால் ரைடெல்லாம் சூப்பராக பண்ணுறேன்.
கேஸ் இதுவரையும் நல்லா விளாட்றேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த ரேம்பில் ஸ்லோ டவுன் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் இவ்வளோ நேரம் ஸ்லோ டவுன் ஆகிட்டேன். ஓகே இந்த வழியை சூஸ் பண்ணலாம். போன தடவை ரிஸ்க்குன்னு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேறு லெவலில் டில்ட்டில் விளாட்றோம் போல அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள முட்டாக வாங்கிட்டு இருக்கேன். ஐயோ இந்த ரேம்ப் இதுக்குள்ள பரவாயில்ல, நமக்கு வால் ரைடிங்லாம் தேவையில்லை. வால் ரைட் பண்ணி தான் போன தடவை மாஸ் பண்ணுறோன்னு ஒரு வண்டி இடிச்சிட்டோம். ஓகே ஓடுறா சாக்கு. ஒரு ரெண்டு அவ்வளோதான் சாக்கு. போடு ஓகே ஓகே ஓகே. இருந்தாலுமே வந்து டில்ட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து நார்மலாக விளாண்டா கூட வந்து டேப் ஸ்டீரில் ஈஸியாக விளாட முடியும். டில்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த ரேம்பை கரெக்டாக ஏறிட்டேன். ஆனால் இதுக்கடுத்து இந்த ரேம்ப் வந்து பர்ஃபெக்டாக ஏறணும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ரேம்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக எடுக்கலை. பட் இருந்தாலுமே வெக்காகிற அளவுக்கு வந்து மோசமாக இல்லை. அண்ட் இந்த காருமே வந்து கொஞ்சம் லைட்டாக தாங்க ஃபீல் ஆகுது. இப்போ தெரியுது இதுக்கு வந்து ஈவோ டியூனிங் மாதிரி இருக்குது. நான் வந்து அதை போட்டிருக்கேன் செகண்ட் சேனலில் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் அதுதான் ஃபஸ்ட் சேனல் மாதிரி. ஆனால் டக்குன்னு 100 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சு. ஓகே 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 ட்ரிஃப்ட்டு அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் பேட் ட்ரைவிங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேடாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.13 செகண்டில் முடிச்சிருக்கேன். ஒரு 9லேருந்து 8க்குள்ளே முடிப்பேன்னு நினச்சேன். எனிவே பை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.